ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது, அந்த வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக இருக்கும் ஒரு வேண்டுதலை இறைவனிடம் இந்த 24 நிமிடத்தில் சொல்லி பாருங்க. அப்படியே ஜெட் வேகத்தில் இறைவன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. அந்த 24 நிமிடத்துக்கு பெயர்தான் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பின்னால் அப்படி என்ன சக்தி வாய்ந்த மர்மம் இருக்குது அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகில் மறைத்து வைத்திருக்கும் நேரம்தான் அது. அந்த ரகசியம் அந்த பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த நேரத்தை மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நல்லது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துராதா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்கோம். பல நாட்களாக இறைவன்கிட்ட வேண்டிகிட்டையும் இருக்கும். ஆனால் ஒரு நல்லது கூட நம்மளோட வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இனி அந்த வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 24 நிமிடத்தில் இறைவனோட பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்தே நல்லபடியாக மாறும். அதுதாங்க அதிசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இன்றைய தினம் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வருது. இது வெறும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இன்றைய தினம் சஷ்டி திதியும் இருக்கு, திருவோண நட்சத்திரமும் இருக்கு. ஆக மொத்தத்தில் நமக்கு கடன் சுமையை கொடுக்கும் செவ்வாய் பகவானின் அருளாசி நமக்கு கிடைக்க முருகப்பெருமான் கை கொடுப்பாரு. பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்க திருவோண நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரரான பெருமாளும் கை கொடுப்பாரு. இது எல்லாம் தாண்டி இந்த நட்சத்திரத்துக்கு சொந்தமான கிருஷ்ண பரமாத்மாவையும் நாம் வழிபாடு செய்யும் மறக்கவே கூடாது. அப்படி செய்யும்போது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல நம்மளோட காரியத்தை எல்லாமே நிறைவேற்றியும் கொடுக்கும். அந்த நேரம் எப்போ வருது அப்படின்னா, இன்று மாலை 6:40 மணியிலிருந்து 7:04 வரைக்கும் இந்த நேரத்துக்கு இடைப்பட்ட 24 நிமிடங்கள் தான் அதிசக்தி வாய்ந்த அந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரத்தில் பூஜை அறையில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சு குடும்பத்தோடு அமர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவையும் குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் பெருமாளையும் மனதார நினைச்சு வணங்கி உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னாலே போதுமானது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமாக தீரும். நீங்கள் இறைவன்கிட்ட வைத்த கோரிக்கை சீக்கிரத்தில் நிறைவேறும். எல்லா பிரார்த்தனையும் சொல்லி குழப்ப வேண்டாம். ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் அந்த நிமிடத்தில் இறைவன்கிட்ட வையுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வைங்க. அந்த கோரிக்கை நிறைய அடைகிற வரைக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை அதே ஒரே கோரிக்கையை தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக மட்டும் இருந்தால் போதும். அதே போல பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் வருவதற்கு முன்னாடி அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். இந்த மே மாதத்தில் இந்த 18ஆம் தேதி மாலை 6:40 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது இல்லையா? இந்த நேரத்தில் நாம் பெருமாள் ஆலயத்துக்கு போய் பெருமாளை வழிபாடு செய்யலாம். அதே போல் வீட்லையும் பெருமாள் வழிபாட்டை நம்ம தாராளமாக செய்யலாம். அப்படி பெருமாள் வழிபாடு செய்யும்போது பெருமாளுக்கு பிரத்யேகமாக ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வ செழிப்புக்கு எந்தவித குறையும் இருக்காது. வறுமை நிலையில வாடிய குசேலன் தன்னுடைய நண்பனான கிருஷ்ணரை பார்த்தபோது உதவி கேட்க போவாரு. அப்படி வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவரால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளான அவளை வாங்கிட்டு போய் கொடுப்பாரு. அதை முழு மனதோட கிருஷ்ண பகவானும் ஏற்றுப்பாரு. திரும்பி பார்க்கும்போது அவர் வீட்டில் செல்வங்கள் குவிந்து இருந்திருக்கும். இது புராணங்களில் இருக்கு. அதனாலேயே கிருஷ்ணருக்கு அவள் அப்படிங்கிறது மிகவும் பிடித்தமான ஒரு நைவேத்தியமாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட அவளை கிருஷ்ணருக்குரிய நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கிருஷ்ணருக்கோ இல்லை பெருமாளுக்கோ
நெய்வேத்தியமாக வச்சு நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்லையும் செல்வங்கள் குவியும். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் 10 ரூபாய்க்காவது அவளை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லைனா கிருஷ்ணர் படம் எது இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு இந்த அவலை நெய்வேத்தியமாக வச்சிடணும். பெருமாளுக்கு உரிய துளசி மாலையை சாற்றி முழு மனதோடு பெருமாளை வழிபாடு செய்யுங்க. நமக்கு தெரிந்த பெருமாளின் மந்திரங்களையும் சொல்லி வழிபாடு செய்யலாம். இது வேண்டும் அது வேண்டும் எதுவும் கேட்காமல் பெருமாளின் மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபாடு செஞ்சால் கூட போதுமானது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோரிக்கை இருந்தாலும் எந்த மாதிரி மனநிலையில் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக கிருஷ்ணர் முன்னாடி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது பரிபூரணமாக நடக்கும். அதே போல் செல்வத்தையும் வாரி வழங்குவார். மிகவும் எளிமையான இந்த நெய்வேத்தியத்தை பெருமாளுக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வச்சு வழிபாடு செய்ய செல்வங்கள் பெருகும். அதே போல கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.